ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி எபிசோட். இன்னைக்கு நம்ம ரங்கியோட பேசிகிட்டு இருக்கோம். கண்டினியூ பண்ணலாமா? இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் வி ஒர்க், நம்ம இப்போ வாசிக்கிறத விட இப்போ நம்ம மற்றதெல்லாம் கற்றுக்கணும். ஹவு டு ப்ரொமோட் இட் ஆன் சோஷியல் மீடியா, ஹவு டு டூ திஸ், ஹவு டு மார்க்கெட்டை. நம்ம பாட்டு பண்ணால் பத்தாது, பாட்டை எப்படி செல் பண்ணணும். It's a good thing. We have to equip ourselves in different No, you stuff. just don't have cannot just be a one person thing. You have to be somebody who composes, somebody who ஆமா. arranges, somebody who sings at times. உங்களோட இதுபடி என்னோட இதுலலாம் கேட்டிருக்கா. ஷோ வாசிக்கும் போது கோரஸ் பேக்கிங் பாடுவியா அப்படின்னா லைக் முன்னாடிலாம் என்கிட்ட மைக்கே கொண்டு வந்துடாதீங்க என்னால் பாடு. பட் நவ் ஐ லைக் ஓகே பாடணும், யூ ஹேவ் டு டூ. லைக் 5 பீஸ் பேண்ட் தான் இருக்காங்க, யூ ஹேவ் டு டூ இட்னா யூ ஹேவ் டு டூ இட். ஸோ ஐம் ஆல்சோ லேர்னிங் டு சிங். அதெல்லாம் it's a good thing to learn, but we are forced to do so many things. பல விஷயங்கள் ஒரே டைம்ல. இப்போ பீங் அ வயலினிஸ்ட், நான் இப்போ ரெக்கார்டிங் நிறைய வாசிக்க ஆரம்பிச்சோன்னே ஐ ஸ்டார்டட் லேர்னிங் அதர் இது ஆல்சோ. லைக் வியோலா கற்றுக்கணும், செல்லோ. இப்போ ரெக்கார்டிங்னு வந்தால் ஸ்ட்ரிங்ஸ் மொத்தமாக வாசிச்சு அனுப்பணும்னா அதுக்கு நம்ம எக்யூப்டாக இருக்கணும். ஸோ ஐம் ஆல்சோ லேர்னிங் ஆல் தோஸ். அது எப்படி பண்ணும். அண்ட் மோர் தென் தட் இப்போ டெக்னாலஜி கற்றுக்கணும். ஹவு டு ரெக்கார்ட், ஹவு டு யூஸ் தட். இட்ஸ் நோ மோர் ஜஸ்ட் பிளேயிங். அண்ட் அக்கூஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ திஸ் இஸ் அ ட்ரீட்டட் ரூம், ஐ ஹவ் ட்ரீட்டட் இட் கம்ப்ளீட்லி. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அத்தனை நாள் ஆச்சு. எங்கே வந்து பேஸ் ட்ராக் பேஸ் ட்ராக் போடணும், எதை இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணுறோம், இது இங்கேருந்து ஒரு 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 வாய்ஸுக்குன்னு ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்கும். ஸோ நம்ம மைக்கில் வந்து எப்படி நம்ம அதை பாடணுன்னா, எந்த இன்டர்நேஷன் நம்ம பாடுறோம், இது ஒரு ஸ்டுடியோ டைனமிக்ஸே ஒரு தனி லேர்னிங் இல்லை. ஆனால் இந்த சைட் ஆஃப் இதில் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தா ஐ ஃபீல் as an artist அந்த பெர்ஃபெக்ஷன் லெவல் இஸ் இன்க்ரீசிங். பிகாஸ் நம்ம லைவ் வாசிக்கிறச்சே அந்த என்டையர் எனர்ஜி எல்லாமே டிஃப்ரெண்ட். ஈவன் இஃப் யூ மேக் ஃப்ளாஸ், இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் பாஸ் பை. யாரும் அதை திருப்பி போய் கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் இல்லை. பட் நமக்குமே என்ன வெஜஸில் கேட்க போகிறது அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ ரெக்கார்டிங்கில் ஆஸ் யூ செட், மைக் முன்னாடி எவ்ரிதிங் இஸ் லைக் கிறிஸ்டல் கிளியர். நம்ம அவ்வளோ ஒரு ரிஃப்ளெக்ஷனில் கேட்கும். அண்ட் ஹெட்ஃபோன்ஸில் சுற்றி சேரலைன்னா ஈவன் 10 cents வில் பி ஏபிள் டு ஹியர். ஐயோ இப்படியா இருக்குது அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஸோ வி புட் இன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு மேக் இட் பர்ஃபெக்ட். ஒன் குட் அட்வான்டேஜ், நம்ம மல்டிபிள் டேக்ஸ் எடுத்துக்கலாம். பட் தென் அந்த பர்ஃபெக்ஷன் இன் பிளேயிங் அண்ட் ஈவன் டெக்னிக் வைஸ், இப்போ வயலின்லலாம் நம்ம எவ்வளோ ப்ரெஷரில் நம்ம நார்மலாக ஒரு லைவ் ஷோ வாசிக்கிறதுக்கும் மைக்கு முன்னாடி வாசிக்கிறதுக்கும் லைக் ஓஷன் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அப்சல்யூட்லி. அதே மாதிரி அதே இன்டென்சிட்டி அதே இதில் வந்து இங்கே வாசிக்க முடியாது. கரெக்ட். ஸோ அதெல்லாம் திங்ஸ் தட் வி ஹேவ் டு. ஒரு ரெக்கார்டிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறது இஸ் டெஃபினெட்லி அ டிஃப்ரெண்ட் திங். அண்ட் ஒரு லைவ் பெர்ஃபார்மராக இருக்கிறது இஸ் அ டிஃப்ரெண்ட். போத் ஆர் டிஃப்ரெண்ட் பால் கேம்ஸ். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ஸும் வயலினும் ரொம்ப ஈக்குவல் இன் வேஸ் ஆஃப் ஹவு டு யூஸ் த பவர். கரெக்ட். நம்ம ஒரே பாட்டு சந்திரலேகா மாதிரி ஒரு பாட்டை ஸ்டேஜில் பாடுறதுக்கும் அதே பாட்டை நம்ம ரெக்கார்டிங்கில் பாடி அதே மாதிரி ஷவுட் பண்ண முடியாது. அப்படி பண்ண பக்கத்து ரூமுக்கு தான் போய் பாடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஐ திங்க் போர்ட எல்லாமே இருக்கு. பிளேயிங் இன்டென்சிட்டி எல்லாமே, வால்யூம் அண்ட் ஹவ் வி பிரிங் அப் த டைனமிக்ஸ் வந்து மைக் முன்னாடி ரொம்ப தெரியும். நம்ம லைவாக வாசிக்கிறதுக்கும் மைக்குக்குமே, ஓ மைக்கில் இப்படி இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஃபேட் அவுட் கொடுக்கணும். ஒரு வெறும் சா விப்ராட்டோ வாசித்து ஃபேட் அவுட் கொடுக்கறதுலையே வாட் தி டைரக்டர் வாண்ட்ஸ், வாட் ஐ ஹாவ் டு ப்ளே, வாட் ஐ கேன் ப்ளே எல்லாம் அவ்வளோ. வெறும் ஒரு நோட் சா, அவ்வளோ ஃபேடுன்னு வேணாம், ஃபேட் அவுட் வேணாம், கொஞ்சம் முன்னாடி முடிச்சிடுங்க. அந்த மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ். பட் அவ்வளோ ப்ரிசிஷன் இன் பிளேயிங் வந்து இருக்குது. could be very simple, but we have to know what we are doing. இப்போ ஜென்ரலாக கர்நாடிக் மியூசிக் சர்க்கிளில் நான் கேட்குற ஒரு விஷயம் வந்து ரெக்கார்டிங் தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து லைவ் பாடுறது தான் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் யூ ஹேவ் டு சிங் இன் ஒன் ஸ்ட்ரெச். as I said, it's a different ball game. அது ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணும், அது வந்து ஆன் த ஸ்பாட், நிறைய எனர்ஜிஸ் இருக்கும், ஆல் ஆஃப் தட். அதேமாரி அவங்களோட ஜென்ரலான ஒரு பார்வை வந்து
எவ்வளோ வாட்டி வேணாலும் ரெக்கார்ட் பண்ணலாம். மிஸ்டேக் பண்ணா நீங்க திரும்பி பாடிக்கலாம். அண்ட் அத வந்து நீங்க வந்து டியூன் பண்ணி வேற மாதிரி ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட உங்களோட டேக் என்ன? இது 2மே கஷ்டம் இன் இட்ஸ் ஓன் ரைட். ஸ்டேஜ்ல பாடுறது இஸ் a பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அத்தனை பேர் நம்ம முன்னாடி வி கான்ட் அஃபோர்ட் டு மேக் மிஸ்டேக். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் கரெக்ட். இதுவே வேற. பட் ரெக்கார்டிங் இஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட் பிகாஸ் ம். நம்ம வாசிக்கிறத இவ்வளோ க்ளோஸ் கான்டாக்ட்ல கேட்கறதே இஸ் ப்ராக்டிஸ். அது ரொம்ப கஷ்டம் அப்படி வாசிச்சு பண்ணுறது. அண்ட் இவங்க சொல்கிற மாதிரி மல்டிபிள் டேக்ஸ் எடுக்கிறோம்னால 10வது டேக் எடுத்தா அந்த இமோஷன் would have ஆல்ரெடி been லாஸ்ட். நம்ம 11 வாசிச்சா அப்போ முதல்ல வாசிச்ச மாதிரி இல்லை அப்படின்னுவாங்க. யூ கான்ட் டூ தட் ஜஸ்ட் பிகாஸ் யூ கேன் யூ கான்ட் டூ இட் இல்லை. ஸோ அப்போலாம் அங்கேயும் வி ஹாவ் தி ஸ்ட்ரெஸ் டு பிளே இட் ரைட் ஆன் அட்லீஸ்ட் 1 or 2 டேக்ஸில் நம்ம அது கரெக்டாக வாசிக்கணும் ஆர் பாடணும். அண்ட் இந்த மாதிரி லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஏசிக்குள்ளே ஒரு ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான ஒரு இடத்துக்குள்ள இமோஷன் பாட்டோட இமோஷன் இப்போ சந்திரலேகா மாதிரி ஒரு பாட்டை அவங்க வந்து மைக்கு முன்னாடி பாடணுன்னா என்ன எனர்ஜி இமோட் பண்ணியிருக்கணும். இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. நம்ம வந்து மைக்கில் வந்து இந்த எனர்ஜி ஸ்டுடியோக்குள்ளே பாடணுன்னா கரெக்ட். அதுக்கு எவ்வளோ அவங்க கம்போஸ் இட்ஸ் ரியலி டஃப். Absolutely. ஸோ இதில் டெக்னாலஜி இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் தென் ஆர்டிஸ்டோட எஃபர்ட் இன்சைட் அ ஸ்டுடியோ இஸ் லைக் ட்ரெமெண்டஸ். Absolutely. I agree. 10 வாட்டி வாசிச்சேன்னா இட்ஸ் ஆல்சோ த ஃபெட்டிக், மசில் ஃபெட்டிக். ஃபார் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் 4 மணி நேரம் செஷன் வாசிச்சோன்னா ஃபஸ்ட்டு வாசிச்ச எஃபிஷியன்சி எண்டில் இருக்காது. இருக்காது. ம். அப்போ வந்து ஒரு 16 நோட் இதை வாசிக்கணும்னா கஷ்டம். திருப்பி திருப்பி இது ம். பண்ணணும். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. இது சிங்கர்ஸ்க்குமே ஒரு இதுதான். பிகாஸ் இதுவும் மசில் தானே. எக்ஸாக்ட்லி. ஸோ போங்க ஒரு ஜிஞ்சர் டீ வேணாம் அப்படின்னு அந்த ஆமா. மாதிரி ஆயிடும் ஒரு அண்ட் இப்போ பாயிண்ட்ல. பிரேக்ஸ் எடுக்கிறதுலயும் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ ஏதாவது கிரியேட்டிவாக ஒன்று பண்ணியிருப்போம், நம்ம அந்த ஜோனில் அப்போ தான் வி வுட் ஹவ் கம். அப்போ வந்து டயர்ட் ஆகிடுத்து பிரேக்குன்னா திருப்பி ஆல் த வே வி ஹவ் டு ஸ்டார்ட். அண்ட் த டோன் ஆல்சோ கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் ஆமா. ஒன்ஸ் யூ டேக் அ பிரேக். அது வந்து அப்புறம் மைக் பொசிஷன் ஈவன் இந்த மைக்ஸில் ப்ராப்ளம் இஸ் ஈவன் ஒரு 1 சென்டிமீட்டர் ஹியர் ஆர் தேர் கிளியராக கேட்கும். கேட்கும். அவங்க ஈக்கு பண்ணும்போது தெரியும் இது அப்போ அப்படி இல்லையே. ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற லிபர்ட்டி வித் லைவ் மியூசிக் இஸ் யூ கேன் ரெக்கார்ட் த ஹோல் செஷன் வைல் யூ ஆர் பிளேயிங். அண்ட் ஒன்ஸ் யூ கம் பேக் ஃப்ரம் த ஷோ, இஃப் யூ வாண்ட் டு போஸ்ட் இட் வாட் எவர் பிளேஸ் யூ போஸ்ட் வாண்ட் டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். கேன் டூ போஸ்ட் ப்ரொடக்ஷன். டிவி காலத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம ஒரு ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், ஆமா. இல்லாட்டா ஏதோ ஒன்றா இருக்கட்டும், நம்ம சம்டைம்ஸ் இப்போல்லாம் வந்து எல்லாமே Plus one, ப்ரீ minus one, ரெக்கார்டடாக ஆயிடுச்சு. பட் ஒரு பாயிண்ட்ல என்னன்னா ஒரு ஷோவே டிவியில் போடுறாங்கன்னா போஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணி போடுற ஒரு இது வந்துருச்சு. அது ஒன் வே ஐ ஃபீல் இதுக்கு மேலே போச்சுன்னா இட்ஸ் அ பேட் சைன். Bad sign, yeah. டெஃபினெட்லி பிகாஸ் வாசிக்கிற எப்படியும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கலாம். இட்ஸ் ஓகே டு டூ மிஸ்டேக்ஸ்ன்ற Yeah. மாதிரி ஆகிடும். ஸோ ஐ ஃபீல் டு சம் எக்ஸ்டென்ட் இட்ஸ் ஃபைன். பட் பியாண்ட் திஸ் பாயிண்ட் வந்து போச்சுன்னா லைக் அந்த கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஒர்க்கிங்கே போயிடும். என்ன தப்புன்னா பார்த்துக்கலாம், ஹூஸ் கோன் சரி பண்ணலாம், எதுனாலும் அண்ட் ஆடியன்ஸ் இஸ் ஆல்சோ ஓகே டு லிசன் டு தோஸ் கரெக்டட் ஒன்ஸ். Yeah. தப்பு இருந்தாலும் இது லைவ். பட் அது ப்ரொடியூஸ் நாட் மெனி பீப்புள் வில் நோ வந்து வாவ் செம்மையாக பாடியிருக்காங்களே. அது ஆக்சுவலாக வந்து +1ங்க பாடவே இல்லை. இட்ஸ் லைக் தேர் ஆல்சோ இன்னசென்ட், தே டோன்ட் நோ. Yeah. பட் அதை நம்ம அட்வான்டேஜாக எடுத்து ஆஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் வி லூஸ் தட் ஆர்டிஸ்ட்ரி இன்சைட் அஸ் நோ வென் வி டூ இட். இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்குன்னு ஆயிடுச்சுனாலே யூஆர் கான். மேபி இது எப்படி நம்ம பேலன்ஸ் அவுட் பண்ணலாம்னா இனிஷியல் இயர்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டைனமிக்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் இந்த ஆப்ஷன்ஸ் இல்லாமல் கட் பண்ணிட்டு எக்ஸாக்ட் later when you are when you have the bandwidth to do it, அப்போ மேபி 1 or 2 இது பண்ணோம்னா as an artist. ஆல்சோ இட்ஸ் லைக் ஹவு வெல் வி யூஸ் த டெக்னாலஜி நோ. ஸோ இருக்குன்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வென் டு யூஸ் லிமிட் ஆர் செல்ஸ் வித் இன் Yeah. மியூசிக். ஈவன் ஆர்டிஸ்டிக் எக்ஸலன்ஸ் மாதிரி அது ஆமாம் யூஸ் இப்போ பண்ணிக்கலாம். ஈவன் வென் ஐ பிளே ரெக்கார்டிங்ஸ் ஏதோ சுற்றி போச்சுன்னா நானே சார் நான் இன்னொரு வாட்டி வாசிக்கிட்டானா மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கிறச்சு தேர் ஓகே. Yeah. பட் தேர் ஆல்சோ ரஷ்ஷிங் நோ வி கான் கம்ப்ளைண்ட். இல்லைம்மா அது டியூன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஐ ஆல்சோ ஐ ஷுட் ஹவ் பிளேட் இட் ரைட். எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடும் அது. பட் அது ஆன் தி அதர் வே ரவுண்ட்
பண்ணிக்கலாம் வாசி அப்படின்னு போச்சுன்னா, வி லூஸ் இட். நம்ம கரெக்ட்டா தப்பா வாசிக்கிறதே தெரியாம போயிடும். You're right. இட்ஸ் அ பேட் சைன் இஃப் இட்ஸ் கோயிங் டூ மச் ஆன் தட் எதுவுமே சைட். ஒரு பேலன்ஸ் தானே. ஆமா. வாழ்க்கையே யிங் ஒரு யாங். பேலன்ஸ். யிங் யாங் தான். ஸோ வி ஷுட் நோ டு டூ இட். கரெக்ட். இன்னும் பட் ஒழுங்கா டெக்னாலஜி இஸ் குட். இப்போ நான் வந்து சம்டைம்ஸ் அதை ஐ யூஸ் இட் ஆன் த ரைட்டர் வே. லைக் so many people use it on the writer way, saying இப்போ ஒன்று வாசிச்சு நம்ம அந்த ஃப்ளெக்ஸில் பார்த்தோன்னா எவ்வளோ நம்ம தப்பாக வாசிச்சிருக்கோம். ஃபார் அன் அனாலிசிஸ் ஹியூமன் இயருக்கு கேட்காத கூட நமக்கு அது அழகாக லாஜிக்கில் வந்து ஃப்ளெக்ஸில் நீ இவ்வளோ சென்ஸ் வந்து ஷார்ப் இவ்வளோ இது அது தெரியும்ல. ஸோ இட்ஸ் அ திங் ஃபார் அஸ் டு லேர்ன். அதை நல்லதாகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ மைக் வச்சே ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அப்போ பாருங்க என்ன பெர்ஃபெக்ஷன் வரும். லைக் நான் இவ்வளோ தப்பாக வாசிக்கிறேன், இவ்வளோ இப்போ டியூனர் இருக்குது. வி சி எ டியூனர் அண்ட் பிளேனா கரெக்டாக நான் சுற்றியில் வாசிக்கிறேன், நான் ஒரு டெம்போவில் கரெக்டாக மெட்ரோனோமோட வாசிக்கிறேன். இட்ஸ் ஆல் குட் அட்வான்டேஜஸ் தட் வி ஹேவ் நவ் டு அதுவுமே ஒரு இன் மாடரேஷன் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ தட் தி எமோஷன் இஸ் நாட் லாஸ்ட் இன் த Yeah. ப்ராசஸ். தட்ஸ் நைஸ். பட் வி ஹேவ் சம்திங். இப்போ ஒரு டீச்சர் இருந்து ஆப்வியஸ்லி அந்த மாதிரி வராது. பட் க்ளோசர் டு இப்போ டீச்சர் ஆக்சசிபிள் இல்லாதவங்களுக்கு தேர் ஆர் so many திங்ஸ் நம்ம செல்ஃப் கரெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரைட். ஸோ இனிமேல் வந்து உடனே வந்து எக்ஸாமுக்கு போகணும், உடனே வந்து எனக்கு ஸ்டேஜ்க்கு ஏறணும், இது இப்படிங்கிற அந்த கோல் ஓரியன்ட் லேர்னிங் இல்லாமல் லேர்னிங் ஹேஸ் டு பி சம்திங் ஜஸ்ட் ஃபார் லைக் லேர்னிங். லைக் லைட் ஃப்ரம் வித்தின். உள்ளேருந்து ஏதாவது ஒன்று ஓப்பன் ஆகலாம், ஆகும்னு சொல்ல முடியாது, ஆகலாம். பட் அது தப்பு சொல்ல முடியாது. நமக்கே அந்த ரியலைசேஷன் ஒன்லி இஃப் யூ கோ டீப் இன்டு த மியூசிக் வி கெட் இட். நோ, நான் கற்றுக்க ஆரம்பிச்சிச்சும் யாரோ சொல்கிறாங்க ஏதோ பண்ணுறாங்க அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஸ்டார்ட்ஸ் தட் வே. பட் அந்த ஒரு இன்க்ளினேஷன் வந்தோடனே தேர் லைக் ஓ ஓகே வை வி ஆர் டூயிங் இட்ன்றது தெரியும். இப்போ நம்ம சினிமாவில் வந்து இப்படியெல்லாம் ஒரு கரியர் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய நம்மளோட முன்னோர்கள் வழி இருக்குது. அதே மாதிரி கர்நாடிக் மியூசிக்லேயும் இப்படி ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராடன் பாத் இருக்குது. இப்போது தெர் ஆர் பிளத்தோரோ ஆஃப் ஆப்ஷன்ஸ் லைக் மியூசிக் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், நிறைய மிக்சிங் மாஸ்டரிங் என்ஜினியராக இருக்கட்டும், ஏன்னா ரெக்கார்டிங் என்ஜினியர்லேருந்து சவுண்ட் என்ஜினியர்லேருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது எல்லாருக்கும். இப்போ மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, காமன் பீப்புளுக்கும் இப்படி ஒரு கரியர் இருக்குன்னு ஆப்ஷன் இருக்குது. இதை போய் ஒரு மியூசிக் ஸ்கூல் மாதிரி ஒரு இதில் போய் ஒரு ப்ரொடக்ஷன் இடத்துல போய் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதையே கரியராக சூஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனாக. இப்போ வந்து நான் எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஹாவ் அ பிளான் பி அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. பிகாஸ் மியூசிக்கெல்லாம் கை கொடுக்காம போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் சரி. அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ சினாரியோ அது கிடையவே கிடையாது, கை கொடுக்குது. நம்ம வி ஆர் பேசிக்கலி வி ஆர் மேக்கிங் மணி money out of it. So what's the illusion of a Carnatic artist right now that which supports their career, building a careerன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு கரியர் பில்டு பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சு பண்ணலாமா, இல்லை வாட் இஸ் த illusion சி that டு பி வெரி ஃப்ரேங்க், முன்னாடி இப்போ நம்மளோட ஜென்ரேஷனுக்கு 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்தவங்களால கர்நாடிக் மியூசிஷியனே சோல் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருந்தது. பிகாஸ் தெர் was லெஸ் காம்படிஷன்ஸ் அண்ட் அவ்வளோ ஸ்டேஜ், அவ்வளோ சபாஸ், எல்லாமே ஃப்ரீக்வன்சி ஆஃப் கான்சர்ட்ஸ் எல்லாமே நடந்தது. இப்போது இட்ஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட், ஸ்டேஜஸ் நிறையா இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, பட் அதே அளவுக்கு காம்படிஷனும் நிறையா இருக்குது. அண்ட் தேர் நாட் கெட்டிங் பெய்ட் த அமௌண்ட் தட் தேர் சப்போஸ் டு கெட் பெய்ட். ஸோ வந்து ஒரு சோல் ப்ரொஃபஷனாக இட் இஸ் ஆக்சுவலி வெரி டிஃபிகல்ட் இஃப் யூஆர் அ கர்நாடிக் மியூசிஷியன் நவ். அதுவும் சிங்கராக இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல, மியூசிஷியனாக இருந்தால் இன்னும் மோசம். ஸோ இட்ஸ் அ வெரி சேட் திங். எவ்ரி ஒன்ஸ் ஏர்னிங் இஸ் பேஸ்ட் ஆன் டீச்சிங் ஆர் அதர் ஒர்க் ஷாப்ஸ். இப்போ யூஎஸ் டூர்லாம் போனால் கூட ஜஸ்ட் த கான்சர்ட்ஸ் இஸ் நாட் பேயிங் தெம் ஆஃப். They have to take workshops. It's really a sad scenario in Carnatic music where they're not getting paid enough. அதனால தான் they have to deviate to other genres or other platforms of playing. Pure Carnatic musicians கூட இப்போ they started playing film music because வேறு வழியில் you have to earn, no? அந்த சர்வைவல் வந்து கஷ்டம்தான். தோ இப்போ இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுனால அந்த ப்ரெசன்ஸ் நிறையா இருக்கே தவிர ஸ்டில் ஃபார் ஏர்னிங் இட் இஸ் டிஃபிகல்ட் இன் கர்நாடிக் மியூசிக். ஸோ நம்ம நிறைய ஜாய் ஆஃப் மியூசிக் பற்றி பேசியிருக்கோம். பட் தெர் இஸ் ஆல்சோ திஸ் அதர் சைட் டு இட். ஹேஸ் தெர் பின்
a time or a place where you felt pressure than joy in music? ஏதாவது ஒரு கட்டத்துல அந்த மாதிரி this is too stressful அப்படி தோணியிருக்கா? ஸ்ட்ரெஸ்ஃபுல், எஸ். ஆஸ் ஐ செட், எவ்ரி ஜாப் அதுக்கான ஆக்குபேஷனல் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். நமக்கே இப்போ பேக் டு பேக் இஃப் ஐ ஹேவ் ஷோஸ், இஃப் ஐ ஹேவ் இதெல்லாம் ஒன் வே பிஸியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். பட் தி அதர் சைட் இஸ், இப்போது நிறையா டூர் பண்ணுறோம், அப்படிலாம் இருக்கிறச்ச கண்டினியூஸாக ஷோஸ் இருக்கும். ஒன் சைட் வி ஆர் ஹாப்பி தட் வி ஆர் பிஸி, பட் ஆன் தி அதர் சைட் ட்ராவல், ஃபுட், நம்மளோட ஸ்லீப் சைக்கிள், எவ்ரி திங் இஸ் ஃபார் அ டாஸ். ஹெல்த் அண்ட் வந்து ஆக்சுவலி நம்ம ஹெல்த் சுத்தமாக காலி. அது இப்போ தெரியல, ஒரு 40 வயசு ஆகும்போது இந்த பண்ண மொத்தத்தோட எஃபெக்டும் அப்போ தெரியும். அண்ட் மெயின்லி லைக் என் ஃப்ரெண்ட்ஸு யாராவது, உனக்கு என்னப்பா நீ ஊர் ஊராக சுற்றுற அப்படின்னு சும்மா ஜாலியாக சொல்லுவாங்களே. பட் ஆக்சுவலாக அங்கே போகிற ஆர்டிஸ்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் how much they're suffering. இட்ஸ் நாட் as simple or as joyful that you see from outside. ட்ராவல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏர்லி மார்னிங் வந்து 6 மணிக்கு ஃப்ளைட் இருக்கும். பிகாஸ் தே சே we will have show on the same day. ஸோ வந்து நைட்டு ஷோ முடிச்சுட்டு அப்படியே டைரெக்டாலாம் ஏர்போர்ட் போய் அப்படியெல்லாம் வந்து போயிருக்கோம். ஸோ அந்த டைமில் வந்து ட்ராவல் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக வி கான் அஃபோர்ட் டு லூஸ் அவர் எஃபிஷியன்சி இன் பிளேயிங். அதுவும் பண்ணணும். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் எனி ஆர்டிஸ்ட் ஹூ ஆர் டூயிங் அந்த மாதிரி ட்ராவல். ஸோ இட்ஸ் நாட் ஆஸ் ஈஸி as we see. yeah அண்ட் right இன் அதர் சைட் ப்ரெஷர்னு சொல்ல மாட்டேன், பட் வி மைட் ஹாவ் சம் ரிக்ரெட்ஸ். நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஜானர் ஆஃப் மியூசிக் ஒரு பிடிச்ச வே ஆஃப் சாங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப இந்த குத்துப்பாட்டெல்லாம் வாசிக்கிறதுக்கு ஹானஸ்ட்லி எனக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஐ ஃபீல் இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் பிளேயிங். பட் அட் சம் ஸ்டேஜஸ் வில் பி ஃபோர்ஸ்ட். வந்து கேட்குறாங்க கிளைண்ட் தான் வாசின்னு சொன்னோன்னா வி கான் சே நோ. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் என்னடா இது வாசிக்கணும்னு கண்டிப்பாக எனக்குன்னு இல்லை, எவ்ரி ஆர்டிஸ்ட் வில் ஹாவ் அ ரிக்ரெட். இது பண்ண பிடிக்காம தான் பண்ணுற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸில் இருக்கும். விச் இஸ் லைக் மியூசிக் இஸ் ஜாய், பட் சம்டைம்ஸ் இட் மைட் பிகம் என்னடா இது அப்படின்னு தோணும். நாட் கம்ப்ளைனிங், இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ஆக்குபேஷன். வி கான் டூ எனிதிங் அபவுட். ஜென்ரலாக வந்து பீப்புள் வந்து நம்மக்கிட்ட சொல்லும்போது எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க 90% ஆஃப் தெம் தே டோன்ட் ரியலி நோ வாட் கோஸ் பிஹைண்ட் ஆல் ஆஃப் திஸ். இப்போ ஒரு பாட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வாய்ஸ் பிடிக்குமா, அந்த இது பிடிக்குமா, அது பிரேக் டவுன் பண்ணாமல் மொத்தமாக அது பேக்கேஜாக தான் அவங்களுக்கு உள்ளே போகும். பட் அதில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் அவங்க மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்குற ஒரு கேள்வி என்னவா இருக்கும்? நீங்கள் நிஜமாகவே பாட்டு பிடிக்குமா, எப்படி பிடிக்கும் அப்படின்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? பாட்டை வந்து எப்படி பிடிக்கும்னா ஃபஸ்ட்டு கேட்பேன். சில பேர், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பாட்டு கேட்குறவங்களுக்கு லிரிக்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் தே கெட் அட்டாச் டு. ரைட், பிகாஸ் நிறைய பேருக்கு அது ரிலேட் ஆகும். அவங்க அது பார்த்து பண்ணுவாங்க. செகண்ட் திங் இஸ் வில் பி ரிதம். இந்த அப்பீட் வந்து செம்மையாக இருக்குது, நான் வாக்கிங் போகும்போது கேட்பேன், எக்ஸசைஸ் பண்ணும்போது கேட்பேன். ஸோ அந்த ரிதம் தான். மெலடியே வந்து தேர்ட் தான் ஆக்சுவலாக, ஹானஸ்ட்லி. அந்த மாதிரி தான். ஸோ யாராவது பாட்டு கேட்டால் நான் ஃபஸ்ட்டு இதான் கேட்பேன், உங்களுக்கு பாட்டில் என்ன பிடிச்சிருக்கு, லிரிக்கா, மெலடியா, ஒரு அந்த குரூவ் பிடிச்சிருக்கா, எது பிடிச்சிருக்குன்னு கேட்பேன். தென் வி வில் நோ எக்ஸாக்ட்லி வாட் தே லைக். அண்ட் ஐ வுட் சே, இனிமேல் யாராவது பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவங்க சிங்கருக்காக, அண்ட் சில பேர் அவங்களோட ஃபேவரட் சிங்கருக்காக அந்த பாட்டு பிடிச்சிருக்கும். சிங்கருக்காக ஒரு வாட்டி பாட்டு கேளுங்க, இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்காக ஒரு வாட்டி பாட்டு கேளுங்க. ஒரு ஆப்வியஸ்லி வில் பி லிசனிங் இட் மல்டிபிள் டைம்ஸ். ட்ரை டு லைக் அனலைஸ், இந்த பாட்டு இது இப்படி பண்ணியிருக்காங்கன்னு பண்ணால் மிச்ச ஆர்டிஸ்டையும் அப்ரிஷியேட் பண்ண முடியும். இல்லைனா இட்ஸ் ஒன்லி எஸ்பிபி ஜானகி மட்டுமே அப்ரிஷியேட் பண்ணால் கூட இருந்த வாசிச்சவங்கலாம் என்ன பண்ணுறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்து என் கூட இத்தனை நேரம் பேசினதுக்கு. அண்ட் ஐ என்ஜாய்ட் த கான்வர்சேஷன் தரலி. அண்ட் நிறைய விஷயங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டோட ஐஸ்லேருந்து இன்னைக்கு எனக்கு பார்க்கறது கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ லேர்ன். ஸோ உங்களுக்கு சக்ஸஸ், ஹாப்பினஸ், பீஸ், ஹெல்த் அண்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் இயர்ஸ் டு கம் கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன், விஷ் பண்ணுறேன்.
தேங்க் யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் யுவர் இசை பாட்காஸ்ட். இட்ஸ் மை ப்ரிவிலேஜ் அண்ட் ப்ளஷர். தேங்க் தேங்க்யூ யூ. ஸோ மச். நிறைய நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. கீப் ஷெட்டிங் த லைட் ஆன் ஆல் ஆஃப் அஸ். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு ஃபென்டாஸ்டிக் எபிசோடில் இன்னொரு ஃபென்டாஸ்டிக் கெஸ்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then this is me KR Soundarya signing off from the Isai Podcast. Da 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 da